Hi everyone, welcome to this channel. So இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா UPSC அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படினா குடிமை பணிகளுக்கான தேர்வு. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. ஸோ சிவில் சர்வீசஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, IAS, IPS, IFS இல்லை இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு ஒன்று UPSC நடத்துகிறாங்க. ஸோ இந்த எக்ஸாமை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலி தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு UPSC அப்படின்னாலே ஒரு பயம்தான் இருக்குது. IAS எக்ஸாமா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், என்னால் படிக்க முடியாது அப்படின்னு தான் நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஸோ அந்த பயத்தை ஃபஸ்ட்டு தள்ளி போடுங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். ஸோ சாதாரணமாக ஆவரேஜாக படிக்கிறவங்க எல்லாருமே இந்த எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகலாம், அதில் பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஸோ UPSC அப்படிங்கிறவங்க நிறைய எக்ஸாம்ஸ் நடத்துகிறாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கான நிறைய எக்ஸாம்ஸ் UPSC நடத்துகிறாங்க. அதில் ஒன் ஆஃப் த எக்ஸாம்ஸ் தான் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் IAS அதாவது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் இல்லை IPS இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இது மட்டும் இல்லாமல் நிறைய குரூப் A, குரூப் B சர்வீசஸ், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சர்வீசஸ் இந்த எக்ஸாம் மூலமாக தான் ஆள் எடுக்கப்படுது. ஸோ அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தேவை, ஏன் இந்த எக்ஸாம் எழுதணும், இந்த எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு என்ன பயன், இது எல்லாத்தையுமே நம்ம ஒவ்வொரு வீடியோலையாக பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ முதல்ல யூபிஎஸ்சின்னு பெருசாக பேசிக்கிறாங்களே, அப்படி என்ன இந்த எக்ஸாமில் பெருசாக இருக்குது அப்படின்னா ரொம்ப பெருசாக இருக்குது. ஏன்னா UPSC எக்ஸாமை ஆல்வேஸ் இட் இஸ் கால்ட் மதர் ஆஃப் எக்ஸாம்ஸ். அதாவது எக்ஸாமுக்கெல்லாம் எக்ஸாம் இது, அந்த அளவுக்கு டஃப்பான எக்ஸாம் அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் டஃப்பான எக்ஸாம் கிடையாது. விஷயங்கள் இதன் மூலமாக நமக்கு தெரிய வரிய விஷயங்களில் வச்சு பார்த்தா இது உண்மையாகவே மிகப்பெரிய எக்ஸாமுங்க. இந்த ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஆரம்பித்தா போதும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் நிறைய எக்ஸாம்ஸுக்கு நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் இந்த ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். UPSC எழுதுறதுனால என்ன பயன் அப்படின்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் UPSC எழுதுறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னென்ன, அதுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.